ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் 2 நாள்ல நடந்துச்சு. அது நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அதில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுக்காக தான் இந்த வீடியோ. இது என்னன்னா, கோம்பை நாய்க்கு நம்ம மேல இருக்க பாசம் ஒன்று, இன்னொன்று கோம்பை நாய் வந்து ஜென்ரலா நாய் எந்த நாயா இருந்தாலும் எமோஷன்ஸ் வந்து எப்படி காட்டுது அப்படிங்கறதுக்கான ஒரு டெமோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். நான் நேத்து நைட்டு வந்து இவங்க 2 பேரும் வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது இவங்க ஒரு செகண்ட் இழுத்து நான் ஸ்லிப் ஆகி கால் வந்து எனக்கு மடங்கிடுச்சு. இப்படி வச்சு நடக்கிறோம் இல்லையா, கால் டவக்குன்னு இப்படி மடங்கி ஸ்ப்ரீன் வலி. அது இன்னைக்கு காலையில ஐயோ அம்மா வலிக்குதேன்னு தேய்ச்சிட்டு இருக்கும்போது பண்ணப்ப அவ்வளவு பாசம் காமிச்சாங்க. அது காமிக்கிறேன் உங்களுக்கு, அது ஒரு எமோஷன். இன்னொன்னு, இவங்க 2 பேரோட குறும்புத்தனத்துல நான் குளிக்கிற துண்டை குறும்பி கடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி அவங்க கேட்டா அவங்க எப்படி கில்ட்டியா ஃபீல் பண்றாங்கிறது நீங்க பாருங்க. இது என்டர்டெய்னிங்கா இருக்கும், பட் அட் த சேம் டைம் டாக்ஸுக்கும் ஹியூமனுக்கும் எவ்வளவுக்கு எமோஷனல் சிமிலாரிட்டி இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது friends, this is about demonstration of emotional similarity between human and dogs. So the background is, I fell down yesterday and I twisted my ankle. So when I was groaning with pain today, Nerian showed me so much affection. There's a light swelling here, so Nerian showed me so much affection. And today Kurumbi mischievously she tore my towel. So when I was questioning her, she showed her guilt. And then I checked the internet, and the surprising fact is that the emotional center for human and dogs are in the same position in the brain, and they are also shaped similarly. அதாவது நண்பர்களே, எமோஷன் உருவாக்குற மூளையில இருக்க இடம் வந்து ஒரே இடத்துல தான் உருவாகுது. 2 பேருக்கும் அவங்கவுங்க மூளையில ஒரே மாதிரி சிமிலரா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் இன்டர்நெட்ல பார்த்தேன். சோ அதுக்கான டெமோ பார்க்கல, திறந்தோன்னு இப்ப உள்ள வருவாங்க பாருங்க. மிஸ்டர் நெரியன் வந்துட்டார், மிஸ் குரும்பி வந்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் குரும்பியோட கில்ட் பார்ப்போம். ஏ குரும்பி வாடி. ஓகே, நெரி குட் பாய். ஏ நெரியன் குட் பாய். வாயிலே வந்து நிற்காத குரும்பி. என்னடி இது? என்னது இங்க பாருங்க, என்னடி இது குரும்பி? என்னது இது? யார் பண்ணது இது? என்ன பார்க்க மாட்டேங்கிற? பாருடி, இங்க பாருங்க விலகி ஓடுறது அவங்கள. குரும்பி, நெரியன் வந்து இது இந்த தப்பு பண்ணல, அதனால அவர் ஜாலியா இருக்கு. குரும்பி, யார் பண்ணது இது? குரும்பி, என்னடி நான் பேசுறது காதுல விழுகாத மாதிரியே நடிக்கிற? யார் நீ பண்ணது? ஏய் கிளவி, குரும்பி கிளவி, யாரு பண்ணது இது? கடிமாண்டி, ஓட போறியா? சரி, இங்க பாருங்க எவ்வளவு கில்ட் காமிக்கிறாங்க. இப்ப அடுத்தது பாருங்க. அம்மா ஐயோ வலிக்குதே. ஓகே நெரி, ஓகே தேங்க்யூ நெரியன். ஓகே நெரியன், ஓகே எனக்கு வலிக்கல. தேங்க்யூ நெரியன், பாசமான பையனே. குறும்பி ஏன் இந்த வேலை பண்ணலீங்கன்னா அவங்க கில்ட்ல இருக்காங்க. நெரியன் பாருங்க கண்ட்ரோல்லே இல்ல. ஐயோ, அவர் எப்பவும் வாய்க்கு மூக்குக்கு காதுக்கு எய்ம் பண்ணுவாரு, காதை கடிப்பாரு வேற. இங்க பாருங்க அவரோட பாசத்தை. வலிக்குதா, ஐயோ வலிக்குதான்னு செக் பண்ணிட்டு பாசத்தை காமிக்கிறாரு, ஒண்ணும் ஆகாதுன்னு. ஓகே நெரி, தேங்க்யூ நெரி, குட் பாய். சோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்க நாய் வளர்க்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்பங்கள்லாம் வேற எதுலயும் கிடைக்காது, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. நாய் வளர்த்துறதுல காசு இவ்வளவு செலவாகுது, எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பதில். நாய் வந்து நீங்க காசுக்காக வளர்த்துறது இல்லைங்க, நீங்க வந்து அவங்க காட்டுற அன்கண்டிஷனல் லவ், அன்புக்காக வளர்த்துறீங்க. அவங்களும் உங்க குழந்தை மாதிரி எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாருங்க. குறும்பி பாருங்க என் பக்கத்திலே வரல அந்த துண்டு கேட்டதுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் பாசமா வந்து உட்கார்ந்தாங்க மடியில, இப்ப வந்து ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. திருப்பி இருக்கவனே கேட்டு பார்ப்போம். குறும்பி, என்னடி இது? என்னது இது? என்ன பார்க்க மாட்டேங்கிற? என்னது இது? யார் பண்ணது இது? யாரு? நீயா? பாலாட்டுறியா நீ? என்னது இது? நெரியன் வலிக்குது நெரியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். இதுல இருந்து உங்களுக்கு கோம்பை நாய் வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல எந்த நாய் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும்
இதுக்கு மேல ஒரு காரணம் வேணுமா நீங்க நாய் வளர்த்துறதுக்கு? இப்படி பாசம் புளியற ஒரு நண்பர்கள் உங்க வாழ்க்கையில வேணும்னா கண்டிப்பா நாய் வளர்த்துங்க. பாருங்க எவ்வளவு பாசமா இருக்காரு. So friends, you can see how affectionate these guys are and how emotional these guys are. So when I was questioning Kurumbi why she did this, she is moving away. Even now if I lifted the towel, she is moving away from the towel. Kurumbi, why did you do this? Kurumbi, what is this? Kurumbi, what is this? So she is doing that, and Nerian is showing so much love so that my pain gets relieved. He doesn't know how to relieve my pain, so he is trying to relieve my pain by showing his unconditional love. So what more do you need? What more reasons do you need to get a puppy? If you guys are thinking about how much money I spend and all this stuff, this kind of emotion and love towards you is priceless. It's something that cannot be bought with any amount of money. So if you guys are thinking about having a puppy in your life, just go ahead and get them. They give you so much more emotionally and mentally. You get so much relief from your stress and everything. So I just wanted to share this video with you guys to show how affectionate and emotional these guys are and how much the emotions are similar to humans. Good boy, good boy. Alright guys, see you in the next video. நண்பர்களே உங்களை next video ல சந்திக்கிறேன். Bye. Nerian. High five. High five. Good boy. Kurumbi. High five. High five. அவங்க இன்னும் அதுல இருந்து மீளல சோகத்திலிருந்து, அவங்களுடைய கில்ட் சோகத்திலிருந்து. Guys, Nerian and Kurumbi are asking you to subscribe and hit the like button. So please do so. Thank you.